ஒரு அழகான கிராமத்தில் ராணிக்குருவியும் அதனுடன் அம்மா துணிக்குருவியும் வாழ்ந்து வந்தது. துணிக்குருவியும் ராணிக்குருவியும் இப்படி பேசிக்கொண்டார்கள். அம்மா, மீன் கடை ஒன்று வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, கண்டிப்பாக ராணிக்குருவி, உன்னால் வேலை செய்ய முடியும், உன்னால் உழைக்க முடியும்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நீ ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம். நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன். என்னால் முடிந்த உதவியை நான் உனக்கு செய்கிறேன் என்று துணிக்குருவி கூறியது. பிறகு ராணிக்குருவி, சரிங்க அம்மா, நான் ஆற்றங்கரைக்கு சென்று மீன்களை பிடித்து வருகிறேன். நான் போயிட்டு வரேன் அம்மா என்று கூறிவிட்டு ராணிக்குருவி ஒரு கூடையையும் தூண்டிலையும் எடுத்துவிட்டு ஆற்றங்கரைக்கு சென்றது. அப்பொழுது நிறைய மீன்கள் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருந்தது. அந்த மீன்களை ராணிக்குருவி மிகவும் கஷ்டப்பட்டு தூண்டிலை எடுத்து போட்டு ஒன்று ஒன்றாக பிடித்து கூடையில் நிரப்பினாள். பிறகு ராணிக்குருவி அந்த கூடையை எடுத்து கிராமத்திற்கு வந்தாள். நம் வீட்டிற்கு செல்லலாம் என்று வந்தாள். அப்பொழுது ராணிக்குருவியின் அம்மா துணிக்குருவி இன்னும் காணவில்லையே என்று அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ராணிக்குருவி, அம்மா, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நான் மீன்களை பிடித்துவிட்டு வந்துவிட்டேன் என்று ராணிக்குருவி கூறியது. அப்பொழுது துணிக்குருவியோ, ராணியே, உன்னை இன்னும் காணவில்லை என்றுதான் நான் தேடி ஆற்றங்கரைக்கு வரலாம் என்று வந்தேன். நீயே இப்பொழுது நேரில் வந்துவிட்டாய். சரி வா, இந்த கூடையை நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி இருவரும் வீட்டிற்கு சென்றார்கள். இருவரும் வீட்டிற்கு சென்று மீன்களை நன்றாக சுத்தம் செய்து கழுவி அதனை சமைக்க ஆரம்பித்தார்கள். துணிக்குருவி மீன் குழம்பையும் இறால் குழம்பையும் வைத்தாள். ராணிக்குருவி மீன் வறுவலையும் இறால் தொக்கையும் வைத்தாள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக உழைத்து சமையல் வேலையை செய்து முடித்தார்கள். வெளியில் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவராக கடைக்குள் வந்து அமர்ந்தார்கள். அப்பொழுது ராணிக்குருவி, அம்மா, கடைக்கு எல்லாரும் வந்துவிட்டார்கள். நான் சென்று அவர்களை கவனிக்கிறேன் என்று கூறியது. அதற்கு துணிக்குருவியோ, கண்டிப்பாக ராணிக்குருவி, அவர்களை அங்கே உட்கார வைத்து என்ன வேண்டும் என்று கேள் என்று கூறினார். ராணிக்குருவி, சரிங்க அம்மா என்று சொல்லிவிட்டு வாடிக்கையாளர்களை கூப்பிட சென்றது. அனைவரும் உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டார்கள். இப்பொழுது ராணிக்குருவி, என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன சாப்பிடுறீர்கள் என்று கேட்டது. அதற்கு மயிலக்காவோ, என்ன இருக்கிறது சூடாக என்று கேட்டது. அதற்கு ராணிக்குருவி, எங்களிடம் மீன் வறுவல், மீன் குழம்பு, இறால் குழம்பு, இறால் கிரேவி, நண்டு கிரேவி அனைத்தும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. இந்த கடையில் எது மிகவும் ஸ்பெஷலோ அதை எடுத்துட்டு வாங்க என்று சொல்லியது. ராணிக்குருவியோ, சரிங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று அனைவருக்கும் மீன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் மசாலா, பெப்பர் மீன் வறுவல் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது. அனைவரும் நன்றாக, அடடா, இவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் சாப்பிட்டார்கள். ராணிக்குருவி அடுத்து என்ன வேண்டும் என்று கேட்கலாம் என்று சென்று, அடுத்தது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. அதற்கு மயிலக்காவோ, அவ்வளவுதான், போதும், பில் கொடுங்கள் என்று கேட்டது. அப்பொழுது சோச்சோவும் கிட்டுவும், அம்மா, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்டது. அப்பொழுது ராணிக்குருவி, எங்களின் கடையில் ஐஸ்கிரீம், ஜூஸ் அனைத்தும் கிடைக்கும். நான் எடுத்து கொண்டு வரவா என்று கேட்டது. அதற்கு மயிலக்காவோ, ஓ அப்படியா, சரி, ஓகே, 2 ஐஸ்கிரீம் 2 ஜூஸ் கொண்டு வாருங்கள் என்று கூறியது. ராணிக்குருவியும் உள்ளே சென்று 2 ஐஸ்கிரீம் 2 ஜூஸ் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்தது. நன்றாக சாப்பிட்டார்கள். சோச்சோ கிளி, பில் கொடுங்க அக்கா என்று கேட்டு அமௌண்ட் கட்ட போனது. அப்பொழுது ராணிக்குருவி, அக்கா இந்தாங்க, உங்களுக்கு 230 ரூபாய் ஆச்சு என்று கொடுத்தது. அப்பொழுது சோச்சோ கிளியோ, உங்களின் கடையில் மிகவும் அருமையாக மீன் வறுவல் நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது, நன்றாக உள்ளது என்று கூறியது. இதையெல்லாம் கவனித்த காலுக்காகமும் நம்மளும் இதே மாதிரி மீன் கடை ஆரம்பிக்க வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டது. தனது வீட்டில் படுத்துக்கொண்டு நாமும் இதே போன்ற கடையை ஆரம்பித்தால் என்ன, நாளைக்கே தொடங்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தது. மறுநாள் காலுக்காகமும் ஆற்றங்கரைக்கு செல்லாமல்
குட்டையில் சென்று அங்கு கிடைக்கும் மீன்களை எடுத்து வந்து விற்கலாம் என்று ஒரு கடை ஆரம்பித்து அதை நன்றாகவே கழுவாமல் சுத்தம் செய்யாமல் மீன் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தது. அந்த கடைக்கு வந்த ஒரு வாடிக்கையாளர். அவர் பெயர் கோஜோ. அவர் ஒரு மீன் வறுவல் கொடுங்கள் என்று கேட்டார். காலுக்காகமோ இதோ கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த மீன் வறுவலை தட்டில் வைத்து எடுத்து வந்தது. ஆனால் அந்த மீன் வேகவே இல்லை. காரமும் அதிகமாக இருந்தது. அதை சாப்பிட்ட வாடிக்கையாளரோ, ஐயோ, என்ன இந்த மீன் இப்படி இருக்கிறது, வேகவே இல்லையே, எனக்கு வேண்டாம் என்று எடுத்து வைத்தது. காலுக்காகமோ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றது. அப்பொழுது வாடிக்கையாளர், எனக்கு சிறிது தண்ணீர் மட்டும் கொடுங்கள், இந்த மீன் வேண்டாம் என்று கூறியது. அவரோ தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு அந்த மீன் நல்லாவே இல்லை என்று சொல்லிவிட்டு பணம் கொடுக்காமலேயே சென்று விட்டார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது இப்படிதான் அழிந்து போகும். நன்றி.